சார் உங்கள் படத்தில் சொல்லுங்கள் சார், ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க, நான் நல்லா நடிப்பேன், நல்லா தமிழ் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லி அப்புறம் பாட்டுக்கு ஒரு தலைவனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், நல்ல கேரக்டர், பேர் போட்டோன்னே அது எல்லாரும் செய்ய மாட்டாங்கல்ல. உடனே என் பேர், என் அட்ரஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சி அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு பேப்பர். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருந்தது, அந்த நம்பரும் அட்ரஸும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லி அந்த படம் போய் நான் நடிச்சிட்டு வந்தேன். இங்கே டி நகரில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு படமும் கேட்டாங்க, விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு படம் கேட்டாங்க. நான் கொஞ்சம் அந்த டைம் பிஸியாக இருந்துட்டேன். ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தேன், மொண்டி மகுடு பெங்கி பல்லம்னு விஜயசாந்தி மேடமோட நடிச்சிட்டு இருந்தேன். ஆமாம், அது படம் பிஸி ஆகிட்டேன். அதுதான் சொல்றேன், என்ன என் படத்தில் வந்து நடிச்சோட பிஸி ஆகிட்ட அப்படின்னு சொன்னார். அதனால ஃபோனில் பேசினார் என்கிட்ட, என்னம்மா உனக்கு அடுத்த படத்தில் கூப்பிட்டா நீ ஏதோ பிஸியாக இருக்கேன்னு சொன்னியாமே அப்படின்னாரு. சத்தியமாக பிஸியாக தான் சார் இருக்கிறேன், ஏதோ உங்களோட ஆசீர்வாதம் சார், நான் தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, நான் அடுத்த படம் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு ஒரு அழகுங்க விஜயகாந்தெல்லாம் நீங்கள் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு அழகு. கருப்பாக இருந்தாலும் அது ஒரு அலட்சணமான ஒரு முகம், அழகு. அந்த ஷூட்டிங்கில் அப்போல்லாம் நான் விஜயகாந்த் சார் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன்.